ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஊர் மாறுறோம், ஒரு ஜாப் மாறுறோம் அப்படின்னா அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 வீக் டைம் அவ்வளோதான். பட் இதுவே ஒரு ஆட்டிசம் கிட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் ஒரு ப்ராசஸ் மாதிரி போகும். அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிப்பாங்க. இது ஏன் மாறுது, என் ரொட்டீன் வந்து ஏன் மாற்றுறீங்க, எனக்கு அந்த பழசு தான் வேணும், பழைய ஸ்கூல் தான் வேணும், பழைய டீச்சர் தான் வேணும், என்னோட அந்த திங் தான் வேணும், அதை தூக்கி போடாது அப்படின்னு அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டாமல் அவங்களோட அந்த ப்ராசஸை we have to go through it. பட் அது வந்து ஒரு சின்ன வயசுல they will accept and change. பட் அதுவே வந்து ஒரு ஆஃப்டர் 20 years ஆகும்போது, ஏஜ் ஜாஸ்தி ஆகும்போது அந்த சேஞ்சஸை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. they want to அந்த பழைய விஷயம் தான் அவங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் இப்போ 21 years. ஸோ அவன் வந்து இப்போ கூட நான் அவனை கூட்டிகிட்டு ஒரு ஊருக்கு போக மாட்டேன், 1 day தான் ஸ்டே பண்ணுவான், அதுக்கு மேலே அவன் இந்த இடத்துல இருக்கவே மாட்டான். he wants to come back to his home. அதே ரிப்பீட்டடாக he used to say. ஸோ அது சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு மேலே அவங்க பண்ண மாட்டாங்க.